நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே ஜோசுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோனா தீர்க்கதரிசன ஆகமத்தில் 3வது அதிகாரத்தில் 1-2 கூட நான் வாசிக்கிறேன். இதுதான் நம்முடைய தியானமாயிருக்கிறது. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி செபிப்போமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? நம்பிக்கைக்குரியவர், எதிர்பார்ப்புக்குரியவர், நாம் விரும்புகின்றதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலானவைகளை நமக்கு தருகின்றவர். அந்த அன்பு தெய்வத்தை நம்புவோமா? அன்பு கூறுவோமா? ஆராதிப்போமா? நம்புகின்றோம் இயேசுவே நாங்கள் உம்மையே, நம்புகின்றோம் இயேசுவே நாங்கள் உம்மையே. அன்பு கூர்ந்து அப்பா உம்மை ஆராதிப்போம். நம்பி வாழ்ந்து நாள் தோறும் கம்பீரிப்போம். அன்பு கூர்ந்து அப்பா உம்மை ஆராதிப்போம். நம்பி வாழ்ந்து நாள் தோறும் கம்பீரிப்போம். நம்புகின்றோம் இயேசுவே நாங்கள் உம்மையே. நம்பிக்கைக்குரிய ஆண்டவரே, நாங்கள் அன்பு கூறுகின்றவரே, இந்த வேளையிலும் கூட நீர் எழுதி கொடுத்த யோனா என்ற தீர்க்கதரிசி மூலமாக உம்முடைய வேத வார்த்தைகள் நான் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம்ப்பா. எனக்கு நீர் ஞானத்தை கொடுப்பீராக, பேச வார்த்தைகளை கொடுப்பீராக, உம் நாமத்திற்கு மகிமையாய் பேச, ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் பேச, மனம் திரும்புதல் உண்டாக பேச, பாவ மன்னிப்பு உண்டாக பேச, பரலோகம் மகிழ உண்டாக பேச என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நினிவேயில் யோனா அப்படின்னு சொல்லி நாம பிரசங்கிக்க தியானிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களில் கர்த்தருடைய நினிவேக்கு கர்த்தர் போக சொன்னாரு. ஆனால் கர்த்தர் எங்கே போனான்? அந்த யோனா எங்கே போனான்? நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போனான். கர்த்தர் சொன்ன இடம் ஒன்று, ஆனால் நினிவேக்கு போக சொன்னதுனால, கர்த்தர் சொன்னதுனால நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போனான். அதை நாம் லைட்டாக சங்கீர்த்தனம் பண்ணி பாடலாக பாடி பிரசங்கித்தோம், தியானித்தோம். இந்த நாளிலும் கூட நினிவேயில் யோனா. அந்த நாட்களில் கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகின யோனா, கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகின யோனா தர்சீசுக்கு போக காசு கொடுத்து கப்பல் ஏறினா. இப்படியாக பாடி இந்த யோனா பிரசங்கத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளில் பாருங்க, 3 அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய்
நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். கர்த்தர் இப்படியாக சொல்லுகின்றார். இரண்டாந்தரம் என்றாலே நமக்கு எல்லாரும் சந்தேகம் வருகிறது அல்லவா? எல்லாருக்கும் முதலாவது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டு தர்சீசுக்கு போனதுனால, அங்கே தவறு பண்ணதுனால தண்டனையை அனுபவித்து வந்தான் யோனா. ஆபத்தை சந்தித்து வந்தான் யோனா. கடலுக்குள்ளே தூக்கி போடப்பட்டான் யோனா. ஒரு மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த மீன் அந்த யோனாவை விழுங்கினதினாலே அவன் பிழைத்தான். மறுபடி மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த மீன் வெளியே கொண்டு வந்து கக்கினது. அதனால தான் அப்படி இங்கே எழுதப்பட்டிருக்கு. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் நினிவேக்கு விரோதமாய், பாவம் செய்கின்ற மனிதர்களுக்கு விரோதமாய், பரிசுத்தம் இல்லாமல் வாழுகின்ற மனிதர்களுக்கு விரோதமாய் பிரசங்கி யோனா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். மறுபடியும் 3வது வசனத்தில் யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின் படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாட்கள் உண்டு. இன்னும் 40 நாட்கள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்றான். இன்னும் 40 நாட்கள் உண்டு. இன்னும் 40 நாட்கள் உண்டு. அப்பொழுது நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று கூறினான். இன்னும் 40 நாட்கள் உண்டு. அப்பொழுது நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று பிரசங்கித்தான். இன்னும் 40 நாட்கள் உண்டு. அப்பொழுது நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று பிரசங்கித்தான். இன்னும் 40 நாட்களே உண்டு. அப்பொழுது நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்றான். நினிவேயில் யோனா பிரசங்கம் 2ஆம் தரம். முதல் தரம் தடுக்கப்பட்டது, தடை பண்ணப்பட்டது. 2ஆம் தரம் போய் மகாநகரமாகிய நினிவேயில் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் கற்றுக் கொடுத்த வார்த்தையை இந்த யோனா 1 நாள் பிரயாணம் பண்ணினானா. 1 நாள் பிரயாணம் பண்ணிட்டு அந்த ஜனங்களை நோக்கி இன்னும் 40 நாட்களே உண்டு. நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று பிரசங்கித்தான். நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று பிரசங்கித்தான். இன்னும் 40 நாட்களே உண்டு. நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று பிரசங்கித்தான். பிரியமானவர்களே, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அடையாளமான ஒரு மனுஷன் இந்த மகாநகரமாகிய நினிவேக்குள்ள பிரவேசித்து அங்கிருக்கிற ஜனங்களை பார்த்து இன்னும் 40 நாட்கள் தான் உண்டு உங்களுக்கு, உங்க பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். பாருங்க, யோனா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் அவருக்கு ஒரு விளம்பரம் இல்லாத பிரசங்கம், சுவரொட்டி ஒட்டாத பிரசங்கம். ஆனா
கர்த்தர் அனுப்பப்பட்ட, கர்த்தர் கற்றுக் கொடுத்த வார்த்தைய பெற்றுக்கொண்ட யோனா பிரசங்கம், கர்த்தர் கற்றுக் கொடுத்த வார்த்தைய பெற்றுக்கொண்ட யோனா பிரசங்கம். இப்படி இன்னும் 40 நாட்கள் உண்டு. நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று எச்சரிக்கை பிரசங்கம் பிரசங்கித்தான். கண்டிஷனான பிரசங்கம் பண்ணினா, கடிந்து கொள்ளுகின்ற பிரசங்கம் பண்ணினா. உடனே அந்த மக்கள்லாம் பார்த்தாங்க, இது யாரையா இது? எங்க ஊருக்குள்ள, எங்க பட்டணத்திற்குள்ள, எங்க பெரிய பட்டணத்திற்குள்ள வந்து இப்படி ஒரு பயமான அச்சமான காரியத்தை சொல்லுகின்ற நீ யார் ஐயா? நீ யாரையா? நீ எங்க பட்டணத்தை வந்து கவிழ்க்கப்படும் என்று சொல்லுகின்ற, எங்களை கலங்க பண்ணுகின்ற நீ யாரியா? உன் முடிய பாரு, உன்னுடைய சரீரத்தை பாரு, ஒரு அடையாளமா இருக்கிய என்னையா? எங்கிருந்து வந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா? ஏன்னா 2ஆம் தரம் இந்த 3 அதிகாரத்தில் 1வது வசனத்தில் 2ஆம் தரம். அப்போ முதல் தரம் நினிவேக்கு போக மறந்து தர்சீசுக்கு போனதுனால, தண்டனை அனுபவித்ததுனால, மீன் வயிற்றுக்குள்ள போனதுனால, இது யாரையும் ஒரு மாதிரியா இருக்கிறாரு மனுஷன். நம்ம மனுஷன், நம்ம முகமெல்லாம், நம்ம தோல்லாம், நம்ம சரீரமெல்லாம் இப்படியா இருக்கிறது? ஒரு மாதிரியா தெரிகிறீரையா? எங்கிருந்து ஐயா வருகிறீரு? ஆனா எங்களை கலங்கடிக்கிறீரே. சொல்லுகிறேன் கேளுங்க ஐயா. முதல் தரம் கர்த்தர் நினிவேக்கு போக சொன்னாரு. ஆனா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போய் கப்பல்ல ஏறினேன். அந்த கப்பலை ஆட்டி அசைக்கும்படி எங்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பின என்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆபத்தை, ஒரு பெரிய காற்றை வரவிட்டார். கப்பலே உடைஞ்சி போகும் என்று ஒரு பெரிய கொந்தளிப்ப கட்டளையிட்டார். அதனால அவங்க கப்பற்காரங்க கலங்குனாங்க, தயங்குனாங்க, ஆபத்தின் நிமித்தம் அழுதாங்க, புலம்பினாங்க. நான் போய் அடித்தட்டில், கப்பலில் உள்ள அடித்தட்டில் போய் படுத்து தூங்கி கொண்டிருந்தேன். தட்டி எழுப்புனாங்க. இவ்வளவு அகோரமான காற்றும் பெரிய புயலும் அடிக்கின்ற போது, தத்தளிப்பு உண்டாகிற போது உனக்கு எப்படி தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. சீட்டு போட்டாங்க. அந்த சீட்டு ஏன் மேலே விழுந்தது? இந்த ஆபத்து யார் நிமித்தம் வந்ததுன்னு சொல்லி சீட்டு போட்டாங்க. அந்த சீட்டு என் பேர்ல விழுந்ததுனால நீ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டாமா? நாங்க எங்க தேவனை நோக்கி ஜெபம் பண்ணோமே, ஆனாலும் காற்று நிற்கலையே. நீ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, ஒருவேளை இந்த ஆபத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி வேண்டுனாங்க. இந்த யோனா பார்த்து என்ன பார்த்து பேசுனாங்க. ஆனாலும் நான் ஜெபிக்கல. கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி வந்தேன். காசு கொடுத்து தர்சீசுக்கு போகக்கூடிய கப்பல் ஏறினேன். அது நிமித்தம் காற்று வந்தது, கடல் கொந்தளித்தது, கப்பலே உடைந்து போகக்கூடிய ஒரு பெரிய குழப்பம், பெரிய புயல் சீற்றம் உண்டானது. ஆனாலும் அங்கே அந்த கடல் அமரணும்னா என்ன நீங்க தூக்கி கடலுக்குள்ள போட்டுருங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க ஒரு ஜெபம் பண்ணாங்க. ஐயா, குற்றமில்லாத இந்த ரத்த பழிய எங்க மேல சுமத்தீராதரும் தேவனே அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி கடலுக்கு போட்டாங்க. கடல்ல போட்ட உடனே கர்த்தர் இரக்கம் உள்ளவர், நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் அல்லவா, இன்னும் 40 நாட்களே உண்டு, நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகுமே என்று. காரணம் என்ன தெரியுமா? உங்க அக்கிரமம் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில வந்து எட்டினதால, எங்கள் தேவனாகிய கர்த்தர் சமூகத்தில் உங்க அக்கிரமம் வந்து எட்டினதால, உங்க அக்கிரமம் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினதுனால என்ன உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார் அல்லவா. அவர் மகா இரக்கமுள்ளவர். அவர் மேல அன்பு ஒருவன் கூர்ந்தா போதும், அவர் மேல அன்பு வைத்தா போதும், அவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கின்றவராயிருக்கிறார். அவர் தான் ஐயா என்ன அனுப்பினாரு.
அந்த அனுப்பின தேவனாகிய கர்த்தர் தான் உங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும் பார்த்தீங்களா? நீங்க பாவ மன்னிப்பை பெறணும் பார்த்தீங்களா? மனம் திரும்ப வேண்டும் என்று அல்லவா? அதனால தான் ஒரு மீனுக்கு தேவனாய நான் ஆராதிக்கின்ற, நான் அன்பு கூறுகின்ற என்னுடைய தேவனாய கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் என்ன விழுங்கிடுச்சு. மாலுமி ஜெபம் பண்ணாங்க, கப்பல்ல உள்ளவங்க ஜெபம் பண்ணாங்க, என்னையும் ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணல, ஆனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து நான் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விண்ணப்பம் பண்ணினேன். அவர் என் விண்ணப்பத்தை கேட்டார். 3 நாள் ராப்பகலா அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்ததுனால என் சரீரம் ஒரு மாற்றமா இருக்குயா. என் தோலெல்லாம் அப்படி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நான் சேதப்படல, அழியல. இல்லைன்னா என்ன விழுங்கின மீன் நொறுக்கி இருக்கும், நான் சக்கையாயிருப்பேன், நான் அப்படியே கூழாயிருப்பேன். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் அல்லவா, நினிவே ஜனங்களே நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லுகிறார் அல்லவா. அந்த அன்பு தெய்வம் தான் அந்த மீனை பார்த்து, மீனே 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 நீ விழுங்கு, ஆனா யோனாவுக்கு ஒரு சேதம் கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டதுனால அந்த மீனுடைய அந்த உணவை செரிக்கக்கூடிய அந்த மிஷின் இருக்கு இல்லையா, அது ஓட ஓட அவைகளெல்லாம் அவைகளுடைய வேகத்தினால என் சரீரமெல்லாம் தீட்டப்பட்டு இருக்கிறது. அரிசியை நெல்லுக்குள்ள போட்டாங்கன்னா, மிஷினுக்குள்ள போட்டாங்கன்னா அது அந்த உமியெல்லாம் அகற்றிட்டு அரிசியை கொண்டு வரும். மறுபடி அந்த அரிசி கொஞ்சம் பாலிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தீட்டுவாங்க, மறுபடியும் ஒரு மிஷினுக்குள்ளே கொண்டு போடுவாங்க. அப்படி மிஷினுக்குள்ளே போட்ட உடனே அந்த அரிசி மறுபடியும் தீட்டப்பட்டு பாலிஷ் ஆகும். அதே போல இந்த யோனாவை இந்த மீன் வயிற்றுக்குள்ளிருந்து தீட்டப்பட்டவனாக வெளியே வந்தான். ஏன்னா எந்த மனுஷனுமே தவறு செய்தா தண்டனை உண்டு. யோனாவா இருந்தாலும் சரி, ஏசாயாவா இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி, சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தை உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கின்ற நானாக இருந்தாலும் சரி, தவறு செய்தா தண்டனைய அனுபவிக்கணும். அதனால தான் உங்க கண்களுக்கு நான் ஒரு மாற்றமா தெரிகிறேன். மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தேன். பிரியமானவர்களே, நீங்க மனம் திரும்புவீர்களானால், உங்கள் பாவங்களை விட்டு திரும்புவீர்களானால், உங்க கொடுமையை விட்டு திரும்புவீர்களானால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லி பிரசங்கித்தான். இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே நினிவே ஜனங்கள் எல்லாரும் ரெட்டுடுத்தினாங்களாம், சாம்பல்ல உட்கார்ந்தாங்களாம். இதை நினிவே ராஜா கேள்விப்பட்டு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், ஆடுகள் மாடுகள் மிருக ஜீவன்கள் ஒருவருமே போஜனம் பண்ணக்கூடாது, எல்லாரும் உபவாசம் எடுங்க, தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, ஒருவேளை அவர் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுவார் என்று இந்த நினிவே ராஜா சொன்னதினால, உபவாசத்தை கூறினதினால எல்லோரும் தன் பொல்லாத வழிகளையும் தன் கைகளின் கொடுமைகளையும் விட்டு திரும்பினதினால, 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லிய தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பிரியமானவர்களே, 139ஆம் சங்கீதத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எல்லார் மேலும் தயை உள்ளவர். அவருடைய இரக்கங்கள்
அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது என்று. கர்த்தர் தீங்குக்கும் மனஸ்தாபப்படுகிறவர். கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. ஆடுகள், மாடுகள், மிருக ஜீவன்கள், மனிதர்கள் எல்லாரும் 1,20,000 பேரும் மனம் திரும்பினாங்க. கர்த்தர் இதை பார்த்தார். பார்த்து செய்வேன் என்று சொல்லிய அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நான் ஒரு பரிசு கொடுப்பேன் என்று அந்த ஆபத்தாகிய பரிசை தேவனாகிய கர்த்தர், என் ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க. கொடுமையிலிருந்து, பாவத்திலிருந்து, என் மனசை கோபப்படுத்தின காரியங்களிலிருந்து மனம் திரும்பிட்டாங்க. அதனால அழிக்க மாட்டேன். தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகின்றவரே, ஜனங்களின் எல்லா பொல்லாப்பை மனந்திரும்பும் மரம் இறங்குகின்றவரே, ஜனங்களின் எல்லா பொல்லாப்பை மன்னிக்கும் தயை உள்ளவரே, மனம் இறங்கும் எங்கள் மேலே. அன்பானவர்களே, ஜோசுவா டிவி நேயர்களே, இந்த சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களே, கர்த்தர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படுவீர்களா? நீங்க எவைகளிலே தவறி கொண்டு இருக்கின்றீர்களோ, எவைகளிலே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ, மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். மனம் திரும்ப அவசியம் இல்லாத மனிதர்களை பார்த்து அல்ல, மனம் திரும்ப வேண்டும் என்று அவசியம் உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். நீங்க மனம் திரும்புங்க. நீங்க எப்படி சொல்லுவீர்களா? தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகின்றவரே, ஜனங்களின் எல்லா பொல்லாப்பை மன்னிக்கும் தயை உள்ளவரே, மனம் இறங்கும் எங்கள் மேலே, மனம் இறங்கும் எங்கள் மேலே. தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகின்றவரே, ஜனங்களின் எல்லா பொல்லாப்பை மன்னிக்கும் தயை உள்ளவரே, மனம் இறங்கும் எங்கள் மேலே. இயேசுவே, இயேசுவே, மனம் இறங்கும் எங்கள் மேலே. இப்படி நீங்க சொல்லுவீர்களா? இயேசுவே, இயேசுவே, மனம் இறங்கும் எங்கள் மேலே. நாங்க நீ சொன்னதெல்லாம் கேட்போம், வேதத்தை வாசிப்போம், நீர் விரும்பினபடி நடந்து கொள்ளுவோம், ஜெபிப்போம், உம்மை சேவிப்போம், உமக்காகவே ஜீவிப்போம் சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஜீவிக்கின்ற நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை சேவிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த வேத வார்த்தைகளை யோனா தீர்க்கதரிசி மூலமாக அந்த நினிவே ஜனங்களுக்கு இரக்கம் செய்ததை, நினிவே ஜனங்கள் உணர்ந்து மனம் திரும்பினதை கொஞ்ச நேரம் நாங்க தியானித்தோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் செல்லுகின்றதோ, யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, அங்கெல்லாம் அந்த நினிவே ஜனங்கள் 1,20,000 பேர் ஒரே ஒரு பிரசங்கத்தில் மனம் திரும்பினாங்க. இப்பொழுது நிறைய பிரசங்கம் அப்பா உம்முடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படுகிறது. அதோடு கூட இந்த சங்கீர்த்தன வார்த்தையின் நேரமும் ஜோஸ்வா டிவி மூலமாக வருகிறது. இவைகள் மூலமாக ஒரு திரள் ஜன கூட்டம் மனம் திரும்பினோம், இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், நாங்க பரலோக பயணிங்க அப்படின்னு சொல்லி அந்த அழியாத வாழ்வுக்கு ஆயத்தமாகட்டும். அந்த நித்திய ஜீவனை இயேசுவின் நாமத்தில் சுதந்தரிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே நான் வேண்டுகின்றேன் அப்பா. துதி, கன, மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி உம்முடைய நல்ல நாமத்திற்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.